காய்ஸ், இன்னைக்கு டே 2 ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் தினேஷ். இதில் நிறைய வேலைகள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3.3 வோல்ட் எடுக்கலாம், 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கலாம். இங்கே கிரவுண்ட் 2 இருக்குது. அப்புறம் இங்கே VIN, அதாவது இங்கே தான் நீங்கள் ஏதாவது பேட்ரி மூலமாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இங்கே கொடுக்கலாம் VIN பாசிட்டிவை. அடுத்தது இங்கே அனலாக் பின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் டிஜிட்டல் பின்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் ஒரு கிரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தான் மெயின் ஐசி. இது ஒரு வேளை உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இது நீங்கள் கழட்டி மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த இருக்குது, இங்கே தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுற அந்த வயரை இங்கே தான் கனெக்ட் பண்ணணும். அந்த வயர் இந்த இருக்குது, இந்த வயரை இப்படி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 12 வோல்ட் டிசி சப்ளை ஒன்று கொடுக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேர் மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்கிறது பொதுவாக ஒரு அவுட்புட். இப்போ ஒரு எல்இடி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த எல்இடியை பிளிங்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் பயன்படுத்துவாங்க. பொதுவாக மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ நான் கொண்டு வந்திருக்க பேர் ஆர்டினோ உனோன்னு சொல்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஃபேமஸான மைக்ரோ கண்ட்ரோலர். இதால் நிறைய மல்டிபிள் வேலைகளை செய்யணும். இதை விட பவர்ஃபுல்லான மைக்ரோ கண்ட்ரோலர்களும் இருக்குது. அப்புறம் அவங்கள்ட்ட ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா பின்னுக்கு இப்படி பார்க்கணும், மேட் இன் இட்டாலின்னு இந்த மாதிரி இருக்கும் ஆர்டினோ சிம்பிளோட. ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஆர்டினோவில் முதல் ப்ரோக்ராம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டினோ ஐடியாவை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க சர்ச் பாரில் போயிட்டு ஆர்டினோ IDE அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி அப்புறம் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அதில் தான் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்க. ஃபைலுக்கு போயிட்டு அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு போயிட்டு பேசிக் கொடுத்துட்டு பிளிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் இப்படி என்னென்ன கோடிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் கோட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆர்டினோவை எடுத்து லேப்டாப்புக்கு டேரெக்டாக USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல்ப் எரியும். அதுக்கப்புறம் இங்கே வெரிஃபைன்னு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிறதுக்கு முன்னுக்கு இங்கே COM3ன்னு ஒன்று கேட்குது பாருங்கள். இது ஏன் கேட்குதுன்னு சொன்னால் நம்ம போட்டோ இங்கே செலக்ட் பண்ணல. ஏன்னா இந்த ஸ்கெட்சுக்கு போயிட்டு தான் இந்த போட்டோ பார்க்கலாம். ரூல்ஸ்க்கு போயிட்டு இதற்கு COM3 COM7 என்று COM7னால நான் COM7 கொடுத்துக்கிறேன். இப்போ இது அப்லோட் ஆயிடுச்சு. என்னோட எரர் காட்டுது. இப்போ டன் அப்லோடிங்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பல்ப் விட்டு விட்டு எரிய தங்கும். இது ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் பில்டின்னு ஒரு எல்இடியை கொடுத்துருக்கோம். பில்டின்னு சொன்னால் இந்த பாருங்கள், எல்இடி பில்டின் ஹை லோ. ஹைன்னு சொன்னால் 1, அதாவது கரண்ட் போகும். லோன்னு சொன்னால் போகாது, அதான் அர்த்தம். ஓகே, அப்போ பில்டின்னா இதில் ஏற்கனவே உள்ள எல்இடி இப்போ விட்டு விட்டு பற்ற பண்ணியிருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். அது அப்படின்னா இன்னையோட இந்த ஆர்டினோ பேசிக்காக படிச்சிட்டோம். அடுத்த டுட்டோரியல் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.